எங்களுக்கு நல்ல ஜீவன் தந்த எங்கள் மெய்ப்பரே, எங்கள் இரட்சகரே, எங்களை வாழ வைக்கிற எங்கள் ஆண்டவா பெரிய தெய்வமே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் ஒரு பிள்ளைகளை வாழ வைத்து அவர்களோடு கூட இருந்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் திருக்கரம் கூட இருந்து பலத்தை சுகத்தை ஆண்டவன் நன்மையாய் அவர்களுக்கு நீர் செய்து சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்நாள் எல்லாம் வாழும்படியாக அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களை சேர்ந்த சகல காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்தார். இந்த பள்ளிக்கூடத்திலே எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, ஆசிரியர்கள் மத்தியிலே, பெற்றோர்கள் மத்தியிலே எல்லாருக்கும் நாங்கள் பணி செய்யவும் சேவை செய்யவும் அது உமக்கு பிரியமானதாக, ஜெபமாக, பிரியமான கிரியையாக நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப. கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்தது உங்க கிருப. வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்தது உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் மட்டும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் போஷித்து உடுத்து வைத்த ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி வந்த உடைய பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமலும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் எங்களை சிட்சித்து ஆண்டவரே உம்முடைய பாதையில் நீர் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு மனதை தாரும், எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. நீங்கள் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபையை நீர் தாரும். இந்த வாரம் முழுவதும் எங்களையும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்தியறலும். ஸ்கூல் ஆக்டிவிட்டி எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சி நிற்கிறோம். உடைய பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியறலும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 34 வசனங்கள் 4 முதல் 14 வசனங்கள் முடிய. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Very good morning to every one of you gathered here. Very happy that when we all gathered, one great thing happened in our midst. The Lord of Lords, the King of Kings, the gracious Father, the merciful Lord is here with us this morning. That is what really we gather together. The Bible says, where 2 or 3 gather in His name, He will be there to bless you. He will be there to deliver you. He will be there to take care of all your thinking this morning. As we read the verse number 8, that the Lord is good. Taste and see. In all our troubled time, the psalmist is describing about fearful time. He had great fear, but the Lord has taken him from all his fearful situation. That's why our Lord is good in our midst today. He is a good God. So who wanted that goodness? In Tamil we say, Nanmai. Who will receive this goodness? All of us belong. Lord, be good to me. Be good to my family. Be good to all my situation I am facing. For you alone, you are good. For that, what I'll have to do, verse number 10 says, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Even the young lions, so strong,
Lions may go, suffer hunger, but those who seek the Lord. Now we have come. So many of you started so early. So many of you got up and prepared to come to this meet. To meet whom? To seek whom? The presence of God. To seek His face. To seek His word. Definitely, you will not go in vain. The Bible promises that, but they that seek the Lord shall not want any good thing. In Tamil, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. God is good. He wanted to do good things to you. We have been reading the story of Joseph. Now we see in the same song, anyone wanted to see good. Same song, it says in verse number 12, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? Yes. So, verse number 13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். Yes. 14. தீமையை விட்டு விலகி நன்மை செய். Only because of our mouth. It's very important. How do you keep your mouth? What is your thinking? What is your talking? Yes, you accepted. I wanted the goodness of God. It is the greatest rich to be filled with the goodness of God. For that, we'll have to keep our mouth from lying, gossiping. David filled his mouth with praising God. He was praising 7 times a day. How many of us find time? So we find time to talk so many things. God asking us, how much time you spend with me? You love my presence today? Fine. God wants your personal relationship, personal time to talk to you, to reveal to you, to show the goodness. Let us turn to Joseph, the story of Joseph, chapter 50 of Genesis, 19 to 21. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். In all the very disadvantageous situation, we can see Joseph was put, now he was brought up in his young age. Mother died early. He has to
be separated from Father. This is goodness of God. So much difficulties. And he was wantedly put into, and he was sold as a slave by his own brothers. All of you say this word, this is the statement of Joseph. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ தீமையை நன்மையாக மாற்றினார். நிறைய தீமை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கை. எத்தனை சொந்தக்காரங்க, எத்தனை நண்பர்கள், அதை நான் நினைக்கல. யோசேப்பு சொல்றார், நான் தேவனை நினைத்தேன். அம்மா இல்லாத போதும் தேவனை நினைத்தேன், அப்பா இல்லாத போதும் தேவனை நினைத்தேன், என்னை குழியில் போட்ட போதும் தேவனை நினைத்தேன், பிரிசன்ல போட்ட போது அவனுடைய வார்த்தை தேவனே. That is what praising under the worst situation. திரும்ப அந்த வசனத்தை சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் புரியும். இன்னும் நிறைய பேர் தீமை செய்ய நினைத்தார். நீங்கள் நம்பினவங்கெல்லாம் செய்யல். நன்மை செய்கிறவர் ஒரே ஒருவர் தான். நன்மையே செய்கிறார். ஜோசப் வாஸ்டல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர், பரவாயில்லை, பயப்படாது, நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். வந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம் இருக்குது, சாப்பிடுங்க, நல்லா இருங்க, எங்கிட்ட ஆண்டவர் நன்மையை கொடுத்துருக்கார். ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனது, வாழ்க்கை எல்லாம் தீமையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வார்த்தை தேவனோ, இப்போ சொல்லுங்க, தேவனோ தீமையை நன்மையாக மாற்றினார். அப்போ தீமை வருமா வராதா? சந்தோஷமா சொல்ல மாட்டேன். தீமை வருங்களா வராதா? ஒரு நம்பிக்கை, அதை நன்மையாய் எனக்கு மாற்றுகிற தேவன் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அநேக தீமைகள் சூழ்ந்து கொள்ளும். இந்த உலகமே தீங்குக்குள்ளாக இருக்கிறது, இருளுக்குள்ளாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார், உன்னையும் ரட்சிப்பார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் அநேக தீமைகளை சில பேர் செய்திருக்கலாம். அது என்னதான் பேசுவாங்களோ தெரியல. எதுக்கு தான் அந்த தீமையை பேசுவாங்களோ செய்வாங்களோ எனக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், தேவன் அத்தனை தீமைகளையும் நன்மையாக மாற்றும். சரி, யாருக்கு மாற்றுவார்? சங்கீதம் 31:10
19. Psalm 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உமக்கு பாருங்க, யாருக்கு இந்த நன்மை? வசனம் சொல்லுகிறது, பைபிள் டெல்ஸ், உண்டு பண்ணி வச்சிருக்கார் உனக்குன்னு தனியாக. மனுஷன் உண்டு பண்ணி வச்சுருக்கான், எல்லாம் உள்ள ஒன்று சொல்கிறான், வெளியே ஒன்று சொல்கிறான், யாரை நம்புறதுன்னே தெரியலையே. ஆண்டவர் உனக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கார் பெரிய நன்மை. அதுவும் பைபிள் சொல், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் எனிமீஸ், சத்துருகளுக்கு முன்பாக என் தலையை வென்றார். யாரெல்லாம் உன்னை தூற்றுறாங்களோ, உனக்கு எதிர்த்து நின்னாங்க, நிறைய பேர் நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் அவங்கெல்லாம் காலில் விழும்படி கடவுள் செஞ்சார். நான் அழுதேன். அப்போ எழுந்திருப்பா, ஒன்றும் இல்லை, கடவுள் நன்மை செய்கிறவர். அதனால் அவரை நம்புகிறவர்களுக்கு, பயப்படுவோருக்கு ஒரு பெருசாக ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்காரு. காலம் வரும், அப்போ தெரியும். அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் வாசிக்கிறோம் எபேசியன்ஸ் 6:1-3. யாருக்கு நன்மை? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. Verse number 2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். பார்த்தீர்களா? உனக்கு நன்மை. ஹானர் தை ஃபாதர் and mother. Obey your parents in the Lord. நன்மை வேணுமா? பெற்றோர்களை ஆனர் பண்ண. Don't dishonor. Very important. You want to see good? This is what the Bible tells us. Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு, those who love that, honoring your parents, fearing his presence, not for namesake prayer, just for customs, to do this, to do that, with all your heart, with all your mind, with all your soul, with all your energy. அதனால் உங்களுக்கு ரூம், தீமை செய்கிறதுக்கு ரூம் போட்டு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. நீங்கள் ரூம் போட்டுட்டு ஜெபம் பண்ணணும், முடிஞ்சு போச்சு.
நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க ரூம் போட்டு பேசிட்டோம், 10 ரூமில் பேசிட்டு நீங்கள் ஒரே ரூமில் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் தீமை எல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசி, ட்ரஸ்ட், பிலீவ். So unless you spend time in praising God, in remembering how He has brought you up from your childhood now to you're sitting like kings and queens. At God's presence we are always great. There is a great degree of honor when you sit at the presence of God. There was a lady called Maria. In Luke 10:42. Please read. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, 2 sisters, Martha and Mary. God says, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. ஃபஸ்ட்டு செய்கிறத நீங்கள் சரியாக செய்யுங்க. Why do you worry so many things? But pray first. தீமை விலகும், நன்மை உண்டாகும். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல, மற்றதெல்லாம் எடுபட்டு போயிடும். வேணும் தான், பொருள் வேணும், பொண்ணு வேணும், இதெல்லாம் வீடு வாசல் எல்லாம் வேணும், அதெல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். நம்மை விட்டு எடுப்படாத ஒரு தேவனுடைய பாதம் எவ்ரிடே அட் ஹிஸ் ஃபீட், எவ்ரிடே listening to His word, bring great change, great blessings. Entire situation will be different when you sit and wait at the Lord's presence. That's why we are sitting here, to get the direction from the Lord. His blessings, we cannot say, eyes have not seen, ears have not heard, so much blessing God has prepared for you and me. All that you have to do is Proverbs 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எஸ், ரூம் போட்டு தீமையை யோசிக்கிறவர்கள் சொல்லுங்க, அது ஒரு நாள் வரும். பாவம். அதனால் இப்போ பேசுகிறவங்கள அப்படியே விட்டுருங்க, அவங்க தவறுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும். All these things
Same Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Yes. So death and life are in your mouth itself. We praised God. Thank God. Pray to Him. He will talk. He will take care. He will turn all the evil into good. One more final word, 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. Shall we bow down our head in prayer? Fear Him. Seek His face. Seek His hearing. Don't listen to all that you are getting into your ears. God wants you to listen. என்னடங்கா ஸ்தோத்திரம் வாயென்றென்று நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் மேலுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Mr. Wesley will come forward and pray. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பிரசன்னமாக இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு எவ்வளோ தேவைக்கேற்ப நீர் பேசி வருகிறீர். எந்த மனிதன் இப்படியாக பேச முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் பெற்று தருகிற நம்முடைய அன்பு, நம்முடைய தயவு ஆண்டவரே, ஏதோ நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டாக நாங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இல்லை சுவாமி. ஆண்டவரே, யூ ஹேவ் பர்பஸ் திஸ் டே, யூ ஹேவ் பிளான் திஸ் டே, யூ ஹேவ் பிளான் டு கிவ் திஸ் ஃபுட் டுடே லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஆண்டவரே சுவாமியுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்த நம்முடைய தாசனுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நீர் பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி எங்கள் மத்தியில் நீர் வைத்திருக்கிற நம்முடைய அன்பு ஆண்டவரே சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி சாரை பலப்படுத்துங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திக்க வல்ல தேவன் நீர் சுவாமி. நம்முடைய வல்ல கரங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. விசேஷமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியம் பிள்ளைகள் மத்தியில் செய்யப்படும்படியான இந்த ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் விசேஷித்த உம்முடைய கிருபையோடு உம்முடைய ஞானத்தோடு செய்யும்படியாக நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகள் வரும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். மற்றும் 6 to 8 மற்றும் மற்ற பிள்ளைகளும் வரத்தக்கதாக நீர் கிருபையாக இருந்தருளும். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கூட எல்லா விதத்திலையும் நீர் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி உடைய பாதுகாப்பில் நீர் எங்களை வைத்தருளும் சுவாமி. இன்றைக்கு எந்த உள்ளங்கள் எல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே அவருடைய தேவைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவையை நீர் நிறைவேற்றி உடைய வல்லமையை வெளிப்படுத்தி உடைய ஆவியானவர் தாமே எங்களோடு தொடர்ந்திருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.